Welcome to my channel Syed Sultan TV. Please subscribe my channel. நீங்க கேட்காமே கைதிட்டிருக்கீங்கன்னா இப்ப எவ்வளவு அருமையா பேசியிருக்காங்க பாருங்க. எத்தனை பஞ்ச் டயலாக். வந்தோன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க, விஜயகுமார் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒருத்தன் போய் டே வாழ்க்கையில பயங்கர பிரச்சனைடா, எப்படியாவது இதை தீர்த்து வைடான்னதுக்கு அந்த தீர்த்து வைக்கிறவன் ஒரு டயலாக் சொல்லியிருக்கான். அப்படிலாம் ரொம்ப பிரச்சனையா? பிரச்சனையா பார்த்தா தாண்டா பிரச்சனையா இருக்கான். பிரச்சனையா பார்க்கலன்னா பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காது. ஏன்னா நீ பிரச்சனையா பார்க்காம பெரிய பிரச்சனையா பார்க்கறதுனாலதான் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால நீ பிரச்சனையா பார்க்காம பிரச்சனையா பார்க்காம விடுங்க அப்படின்னா அவன் அப்படியே பார்த்தான். உன் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு, எனக்கு இருந்த பிரச்சனையே மறந்து போச்சுரா நீ சொன்ன வாக்கியத்தை அப்படின்னு. வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. அவனை போய் இப்படி பைத்தியம் பிடிக்க வைக்கிறதா? உண்மையிலேயே ஒரு அம்மா மகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைச்சிருச்சு. அந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு கோயில்ல போய் சாமி கிட்ட வேண்டுது, சாமி மகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைச்சிருச்சு சாமி, 50,000 ரூபாய் கட்ட சொல்றானுங்க, 40,000 ரூபாய் பெரட்டிட்டேன், இன்னும் ஒரு 10,000 ரூபா இருந்து கை மாத்த கொடுத்தீங்கன்னா எப்படியாவது காலேஜில் பிள்ளைய சேர்த்துருவேன். சாமி என்ன பேங்கா நடத்திட்டு இருக்கு, கை மாத்து கேட்குது சாமி கிட்ட. சாமி இப்படியே பாக்குது, என் வேதனை உனக்கு தெரியாதுப்பா, என் முன்னாடி தான் உண்டியெல்லாம் வச்சிருக்காங்க, என் முன்னாடி தான் காசெல்லாம் போடுறாங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், என் முன்னாடி தான் உடச்சி என்னங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. என் கையில இது வரைக்கும் ஒருத்தன் கூட ஒரு 50 ரூபா கூட கொடுத்துட்டு போனது இல்ல, எனக்கிட்ட போய் 10,000 ரூபாய் கேட்கிறியான்னு சாமி. அப்ப அந்த அம்மா சொல்லிருக்கு, சாமி ஓம் பொழப்பே இருக்கா அப்படின்னு வெளியில வந்து பாக்குது. தமிழ்நாடு அரசு அறிவிக்குது, அரசு பள்ளியில உங்க பிள்ளை படிச்சிருந்தா காலேஜில் சேருங்க, மாசம் 10,000 ரூபாய் தமிழக அரசு தருதுங்கிற அறிவிப்பை பார்த்தோம்னா ஆஹா 1000 ரூபாய் மாசம் 1000 ரூபாய் தமிழக அரசு தருதுன்னு கடவுள் செய்யாதத அரசு செய்தப்பா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு, சாமி நேரடியா இன்னைக்காவது காசு கொடுத்துருக்கா? சாமியவே வந்து காசு கொடுத்தா கோயில்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்களே அப்படின்னு யாரு? பணம் அவ்வளவு பெரிய பவர்ஃபுல். மனைவி கணவனை அனுப்புது, பிஎஃப் லோன் போட்டிருக்கீங்களா, எவ்வளவு கிடைக்கும்? 1.5 லட்சம் டி. அப்படியா? நெக்லஸ் திருப்பிட்டு வரு, நெக்லஸ் திருப்பலாம். அவன் வேற ஏதோ 1.5 லட்சத்துக்கு வேற வேலை வச்சிருந்திருக்கான். அவங்க அக்கா மகளுக்கு பணம் கட்டது கல்யாணம் வச்சிருக்கேன்ட்டு கேட்டிருந்திருக்கு, 1 லட்சம் தர்றேன்னு வாக்கு கொடுத்துட்டான். மனைவி சொல்றான், நெக்லஸ் திருப்பிட்டு வா மாமா. ஐயோ எங்க அக்கா கேட்டிருக்குது, இவ வேற நெக்லஸ் திருப்பிட்டு வர சொல்லியிருக்காளேன்ட்டு போயிட்டு அவங்க அக்கா வாசல்ல நிக்குது, பேங்க் வாசல்ல. தம்பி இருக்கட்டுக்கா, மொபைல்ல பேசுறேன் மனைவிட்ட, நெக்லஸ் திருப்பிட்டீங்களா? இல்ல திருப்பன ஏன் திருப்பிட்டீங்களா இல்லையா வைடி வச்சுட்டு அவங்க அக்கா கையில கொடுத்துட்டேன் 1.5 லட்சத்தை. மீதி 15 ரூபா தான் இருக்கு, பாக்கெட்ல வச்சுட்டு வர்றாரு வீட்டுல. நெக்லஸ் எங்க மாமா? உன் மேல அவ்வளவு பாசமான வண்டி, நானு உனக்காக வாழ்க்கையவே தியாகம் பண்ணேன், இருக்கட்டும் நெக்லஸ் எங்க? தினமும் ஓ நினப்பு வளைக்கிறதே என்ன தொலைக்கிறதே கனங்க. நெக்லஸ் எங்கயா? கனகனமும் உன்னை இழுத்து படுக்கிற பாடு பொறுக்கலியே. இப்பதான் உண்மையை சொல்றேன், வெளியே சொல்லவும் வழியில்ல, உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில்ல, தினம் என்னையா வெளியே சொல்ல முடியல? நெக்லஸ் கைய புடிச்சுட்டு அழுகுறேன். எங்க அக்கா மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்ட்டு வாங்கிட்டு போயிட்டு அடி. உங்க அக்கா வந்துட்டாளா? எனக்கு தெரியாம. அவ்வளவுதான். வீடு ஒரு வாரம் ரவ உப்புமா தான், 3 நேரமா சோறே ஆக்கல. இந்த ஒரு நெக்லஸ் படுத்தின பாடு இருக்கா இல்லையா கேட்டாங்க. ராஜன் வாங்க,
கனிந்த மனத்தோட அணியை நிறைவு செய்ய இசைக்குயில் தேவகோட்டை ராஜன் உங்களுடைய கந்தர்வ குரலால் உங்க மாவட்டத்து மக்களை மகிழ்விக்கணும். ஆஹா, வர்றதுக்கு முன்னாடியே கைதட்டா, சூப்பர். சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்தினையும் நான் பணி செய்யும் இந்த நூலக துறை உள்ளிட்ட அனைத்து துறை பணியாளர்களையும் இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு ஒருங்கிணைத்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என் இரவு வணக்கத்தை சொல்லி என் நிகழ்ச்சிகளை தொடங்குகிறேன். நல்ல கைதட்டுங்க. ஆஹா ஆஹா. ஐயா என்னைய சொல்லும் போது ஒரு அறிமுகம் செஞ்சாரு. இவர் பாடி பாடி பேசுவாரு அப்படின்னு ஒரு உங்களுக்கு முன்னாடியே ஒரு லீடு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல டிஆர் மகாலிங்கம்லாம் சேர்த்து பாடுவாரு அப்படின்னு சொன்னதுனால உண்மையிலே ஸ்கிரிப்ட்ல இல்ல, அவங்க நினைவூட்டினதுனால அந்த வரிகளை தொட்டு தொடங்குகிறேன். இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை இறைவா பாட்டை பாடலாம், எனக்கு 5 நிமிஷத்துல பில்லடிச்சிருவாங்க. அதனால ரொம்ப அற்புதமாக தொடக்கத்திலேயே ஒரு கைதட்டலோடு என்னை வரவேற்றிருக்கிற நானும் உங்கள் மண்ணை சேர்ந்தவன் என்கிற பாச உணர்வோடு உங்கள் கைதட்டலோடு நானும் கரைந்து நிகழ்ச்சிக்குள்ளே வருகிறேன். நடுவர்களே, ஒரு அற்புதமான பணமா கனிந்த மனமா என்று கேட்டிருக்கிறீர்கள். இது அற்புதமான ஒரு புத்தக திருவிழா. நான் எங்க போனாலும் அங்க என்ன நடக்குதோ அதை பத்தி எழுதி நான் பேசுவது என்னுடைய வழக்கம். அதனால் இந்த புத்தக திருவிழாவிற்கு நான் எழுதியதை உங்களிடம் முறையாக சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள்ளே வருகிறேன். அழகா போட்டு எப்படி தெரியுமா இந்த புத்தக திருவிழா? அழகு 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 தமிழ் மொழிதான் அழகு, சிவகங்கை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு. அழகு 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 தமிழ் மொழிதான் அழகு, சிவகங்கை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு, சிவகங்கை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு. திருவிழாவில் லியோனிய பட்டிமன்றம் அழகு, இதை ரசிக்க வந்த ரசிகர் கூட்டம் அழகோ அழகு. சிறப்புடனே அமைந்த இந்த புத்தகங்கள் அழகு, சிறப்புடனே அமைந்த இந்த புத்தகங்கள் அழகு, அதை வாங்க வந்த வாசகரோ அழகோ அழகு, அதை வாங்க வந்த வாசகரோ அழகோ அழகு. அழகு 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 தமிழ் மொழிதான் அழகு, சிவகங்கை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு, சிவகங்கை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு. புத்தக திருவிழாக்கு கலெக்டர் மேடம் இப்படி ஒரு பாட்டை எழுதி இசையமைச்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட இப்படி ஒரு அழகான பாடல் அமைஞ்சிருக்காது. சிவகங்கை புத்தக திருவிழாவுக்குன்னு ஒரு அருமையான பாடலை கொடுத்த தேவகோட்டை ராஜனுக்கு உங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்து. நன்றி ஐயா. அழகா சொன்னார். என் அணியில அழகா தொட்டு தொடங்கினார் பாருங்க. காமராஜரை பத்தி தொட்டு தொடங்கினார். ஏன் தெரியுமா? ஒரு புள்ள மாடு மேய்ச்சிட்டு இருக்கு, நீ ஏன் பள்ளிக்கூடம் போகாம மாடு மேய்க்கிறான்னு கேட்கும் போது எனக்கு யாரு மதியானத்துக்கு சோறு போடான்னு அந்த புள்ள கேட்டங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய மதிய உணவு திட்டத்தை தொடங்கியவர் காமராஜர். அவர் கேட்டது மாதிரியே நான் கேட்கிறேன். அது அவருக்கு உள்ள உணர்ந்த கனிந்த மனத்தை காட்டியதா, அவர் வைத்திருந்த பணத்தை காட்டியதா? எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் மூடி கிடந்தது,
அதையும் திறந்து அதையும் தாண்டி பல நூறு பள்ளிக்கூடங்களை திறந்தாரே, அது அவர் வைத்திருந்த பணத்தாலா, அவர்கிட்ட இருந்த கனிந்த மனத்தாலா என்று நீங்கள் தான் கைதட்டி இந்த மன்றத்திற்கு நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி, அதனாலதான் காமராஜரை இன்னமும் யாராலையும் மறக்க முடியல. எப்படி தெரியுமா? கல்வி கண் திறந்த காமராஜரை மறக்க முடியவில்லை, நினைச்சா நெஞ்சு பொறுக்குதில்லை. கல்வி கண் திறந்த காமராஜரை மறக்க முடியவில்லை, நினைச்சா நெஞ்சு பொறுக்குதில்லை. அந்த கருப்பு தங்கத்தை நெருப்பு சிங்கத்தை நெஞ்ச மறக்கவில்லை, தமிழில் சொல்ல வார்த்தை இல்லை. கல்வி கண் திறந்த காமராஜரை மறக்க முடியவில்லை, நினைச்ச நெஞ்சு பொறுக்குதில்லை. அந்த கருப்பு தங்கத்தை நெருப்பு சிங்கத்தை நெஞ்ச மறக்கவில்லை, தமிழில் சொல்ல வார்த்தை இல்லை. எவ்வளவுங்க அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க. உறவு இன்னைக்கு உறவா இருக்கா? ஆனா நீங்க எல்லாம் எங்க எதை பத்திமா பேசுறீங்க? என் வீட்டுக்கார அம்மா எல்லாம் அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருப்பா. இப்ப நான் எது செஞ்சாலும் எனக்கு மனுஷன் உண்மையில மனைவியை பத்தி பாராட்டி பொது மேடையில மைக்ல சொல்ற ஒரு துணிச்சலான ஒரு புருஷன் நீ ஒரு ஆள் தான். நான் எது செஞ்சாலும் எனக்கு ஒத்தாசையா இருப்பாங்க, உறுதுணையா இருப்பா. என்ன செஞ்சாலும் அவளும் செய்வா. இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். நான் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தேன் போன மாசம். அப்ப இந்த சீசன்ல இப்ப மாலை போட்டா எல்லாரும் வாங்க சாமி, இருக்க சாமி, என்ன வேணும் சாமி கூப்பிடணும்ல, இப்படி கேட்பா. சாமி சாப்பிடுறீங்களா சாமி, சாமி டீ போறவா சாமி, சாமி டிஃபன் சாப்பிடுறீங்களா சாமி, சாமிப்பா. நான் எல்லாம் முடிச்சு பயணம் போயிட்டு வந்து மாலையை கலட்டிட்டேன். நான் மாலை போட்டிருக்கும் போது என்னை சாமி சாமின்னு கூப்பிட்டால, பதிலுக்கு நான் அவளை சாமின்னு கூப்பிடணுங்கிறதுக்காக போயிட்டு வந்து நான் மாலைய தாங்க கலட்டினேன். வந்த உடனே அவன் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலைய போட்டாங்க. நான் இப்ப அவளை எப்படி கூப்பிடுறது? ஓம் சக்தி கோயிலுக்கு போட்டிருக்கா. வாங்க சக்தி, இருங்க சக்தி, டீ தரவா சக்தி, டிஃபன் சாப்பிடுறா சக்தி, சக்தி சக்தின்னு கூப்பிட்டு ஏன் சக்தி போச்சு. சிவகங்கையில இருக்க பெண்களுக்கு எல்லாம் அருமையான யோசனை சொல்ற. நீங்க வீட்டுல வீட்டுக்காரர் அடிக்கடி திட்டிக்கிட்டு இருக்காருன்னா படக்குன்னு மாலையை போட்டுருங்க. மேல்மருவத்தூருக்கு போட்டீங்கன்னா அவர் பாட்டி சாமி 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 சாமின்னு ஒரு மாசத்துக்கு ஓட்டலான்னு. ஐடியா அவ்வளவு நேர்த்தியா என்ன எனக்கு ஒத்துழைப்பா இருக்காங்க. இதை விட ஒரு மனசு என்னங்க, கனிந்த மனசு. இதை விட என்ன வேணும்? ஒன்னே ஒண்ணு சொல்லுவாங்க, கனிந்த மனம் படைத்தவர்களுக்கு மத்தியில், கனிந்த மனம் படைத்தவர்களுக்கு மத்தியில் அவர்கள் மனநிலையை பார்த்து கடவுள் கூட காத்திருப்பார் என்பதற்கு ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். கனிந்த மனம் படைத்தவனுக்காக கடவுள் கூட காத்திருப்பார். அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். வயதானவருங்க, அப்பா படுத்திருக்காரு, கால் வலியில அவதிப்படுறாரு. மகன் கால அமுக்கி விட்டு அப்பாவை தூங்க வச்சுக்கிட்டு இருக்காருங்க. கடவுள் பார்க்கிறார், என்னடா இந்த கலியுகத்துல மிக முக்கியமா விசித்திரமா இருக்கடா, அதுவும் பொம்பளை புள்ளதான் செய்யும், ஆம்பளை போய செய்யறானே, விசித்திரமா இருக்கேன், இவனை பாராட்டி ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு கடவுளே நேர வந்தாருங்க. கடவுளே நேர வந்து முன்னா நின்று அந்த பையனை கூப்பிட்டாரு. தம்பி, உண்மையில உன்னை பாராட்டுறேன், இங்க வா, உனக்கு வெகுமதி கொண்டுகிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கன்னு கடவுள் வெளியில என்று சொன்னார். அப்ப அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா, நீங்க பரிசு கொண்டு வந்திருக்கிறது நான் செய்யற பணியினால தானே, என் பணி இன்னும் முழுதாக நிறைவடையவில்லை, எப்ப தெரியுமா நிறைவு பெறும்? என் அப்பனுக்கு நான் கால் அமைக்க விட்டுக் கொண்டிருக்கிறேன். என் அப்பன் எப்போது கண் உறங்குகிறாரோ அப்போதுதான் என் பணி நிறைவு பெறும். எப்ப உறங்குகிறாரோ அப்போது நான் வெளியே வருகிறேன். அப்போது எனக்கு நீ தந்தால் போதும் என்று இவன் சொன்னான். அதற்கு கடவுள் சொன்னார், உன் பணி நிறைவு பெற வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய், உன் அப்பா தூங்கும் வரை நீ கால் அனுமக்க வேண்டும் என்று சொல்றாய், அவர் தூங்கும் வரை உனக்காக நானே காத்திருக்கிறேன் என்று கடவுள் கூட கனிந்த மனத்துக்கு முன்னால் காத்திருக்க வைக்கிறான் என்று சொன்னால், அதுதாங்க ஒரு மனத்தினுடைய உச்சம். சொல்லிக் கொடுத்தா அந்த சொன்னா, எங்க அப்பா யார் தெரியுமா? அந்த கடவுள்கிட்ட சொன்னார், எங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் அன்புக்கு ஈடே இல்லையே அப்படின்னு அந்த பையன் அப்பா பத்தி பாடினா எப்படி தெரியுமா? அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம்,
அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் ஓ வாசம், ஓ வேர்வ துளிதாப்பா நாம் படிக்கும் இதிகாசம். ஒன்ன விட பூமி இல்ல, ஒன்ன மிஞ்ச சாமி இல்ல, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ, சொல்ல விட வேதம் இல்ல, கண்டிக்கு உன்னோட பாசத்துக்கு முன்ன கடவுளும் கூட நிகரில்ல. அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். நான் கனிந்த மனத்திற்கு முன்னால் எதுவுமே நிக்காதுங்க. ஆனா என் வீட்டுக்காரி அப்பப்போ பாசத்தை என் மேல காட்டுவா. எனக்கு இந்த சாம்பார் வச்சு நல்ல சாம்பாரா கொடுக்கணும்னு முந்தா நாள் அவருக்கு ஆசை வந்துருச்சு. அவன் முன்னா எப்பவும் சாம்பார் நல்லா தான் வைப்பாக்கா. முந்தா நாள் என்னவோ இந்த செல்லுல கூகுள் ஆப்ப ஓபன் பண்ணி சாம்பார் வைக்கிறோம்ட்டு கூகுள் ஆப்ப ஓபன் பண்ணிட்டா. சாம்பார் வைப்பது எப்படி, இந்த கல்லுல செல்லுக்கா, இங்க சட்டி இருக்கு அடுப்புல, கரண்டிய கிண்டிக்கிட்டே செல்லுல எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒன்னா போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தா. இப்படி ஆகா எதையும் விட்டுட்டோமோ இப்படி உத்து பார்த்தா பாருங்க, சாம்பாருக்குள்ள வலிக்கு செல்லு விழுந்துருச்சு. இப்ப சாம்பாருக்குள்ள செல்லும் கிடந்து கொதிக்குது. ஏய் இது என்னடி சாம்பாரு அப்படிங்கிறேன். இது தாங்க கூகுள் சாம்பாரு. அந்த சாம்பார் எல்லாம் குடிச்சு பிடிச்சா இப்படி தடகாத்தரமா தெரியுறேன். எவ்வளவு பாசம் பாருங்க, எல்லாம் இருக்குங்க. ஆனா ஒரு காலத்துல இந்த கண் தெரியாதவன், அவர் குணத்தை பத்தி சொல்றாரு, பணம் பெருசுன்னு சொல்றாருல, கண் தெரியாதவன் ரோட கிராஸ் பண்றதுக்காக தன்னுடைய குச்சியை வச்சு அப்படியே ஒட்டிட்டே இருந்தான். ஒரு ஆள் அங்கிருந்து வேகமா வந்தாருங்க. வந்த உடனே அவன் வச்சிருந்த தட்டுல காசை போட்டுட்டு அப்படி திரும்புறாரு. இந்த கண் தெரியாதவர் ஐயா ஐயானாரு. என்ன இவருக்கு தேவை அந்த நேரத்துல ரோட்டை கிராஸ் பண்ணணும். ஆனா காசை போட்டு அவர் வேகமா போயிட்டாருங்க. ஆனா இன்னொருத்தர் பின்னாடியே பைக்ல வந்தாரு. வந்தவரு ஓரமா பைக்க நிப்பாட்டிட்டு வேகமா வந்து இவன் கைய பிடிச்சு அந்த புறமா கடத்தி விட்டுட்டு அவர் போனாரு. ஐயா நீ சாமி மாறி, சாமி தெய்வம் மாறி என்னை இந்த கரையில கொண்டாந்து விட்டு போறா, நீ நல்லா இருக்கணுமியான்னு இவர் கையெடுத்து கும்பிட்டாரு. இரவு வந்ததுங்க. இரவு வந்தும்போது இந்த கண் தெரியாதவரும் நினைத்து பார்க்கிறாரு, ஆஹா இன்னைக்கு நமக்கு கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து உதவி செஞ்சு இந்த பகுதியில் இருந்த அந்த பகுதிக்கு நம்ம கடந்து வர்றதுக்கு ஒரு உதவி செஞ்சார்ல, அவன் குடும்பமும் புள்ள குட்டியும் நல்லா இருக்கணும் அங்க அவர் வாழ்த்தினாரு. இங்க ரோட கிராஸ் பண்ணி விட்டு போனார்ல இவரும் நைட்டு படுத்திருந்தாரு. அப்ப நினைச்சு பார்த்தாரு, இன்றைய பொழுதுல நாம் செய்த நல்ல காரியம் என்ன என்று அவன் நினைத்து பார்க்கிற பொழுது, ஆஹா இன்றைக்கு இருக்கு கண் தெரியாதவரை அந்த ரோட்டை கடக்க நாம் நிச்சயமாக ஒரு நல்ல உதவியை செய்திருக்கிறோம், இது பெரிய புண்ணியமாக இறைவனுக்கு ஏற்பார் என்று இவனும் நினைச்சு பார்க்கல. இவன் மனசுலயும் சந்தோஷம். வாழ்நாள்ல ஒரு மனிதன் செய்கிற காரியம் இரண்டு மனிதர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை தருகிறது என்று சொன்னால் மனிதன் செய்கிற செயல் அந்த பெரிய கனிந்த மனதோடு ஒரு மனிதன் செயல் செய்யணும். ஆனா இந்த கண் தெரியாதவர்களுக்கு இளையராஜா ஒரு காலத்துல அந்த கண் தெரியாதவர்களே பாடுற மாதிரி ஒரு பாட்டை போட்டு கொடுத்திருப்பாரு. எப்படி தெரியுமா? இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான், மனிதருள் இதை யாரும் உணர்வாரோ, நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே என்றோ, பூமியில் இதை யாரும் உணர்வாரோ, மனதிலே மாளிகை வாசம், பிறந்ததோ மரலில நேசம், எதற்கும் நான் கலங்கியதில்லை, இங்கே ராகம் உண்டு தாளம் உண்டு, என்னை நானே தட்டிக் கொள்வேன், என் நெஞ்சில் உண்மை உண்டு, வேறென்ன வேண்டும், என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும், கலகல கலகலன் சிரிக்கும் கொடுக்கும் சின்னம் சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் தானாய் ஒடுங்கிவிடும்.
பாட்டுனா ஒரு செயல் செஞ்சா இன்னொருத்தரையும் வாழ வைக்க வேண்டும், நமக்கும் நன்மை வந்து சேர வேண்டும். நிறைவாக நான் இப்படி சொல்லி ஆசைப்படுகிறேன். பணம் என்பதன்மா குடும்பத்துல பணக்கார குடும்பமும் இருக்குங்க, ஏழை குடும்பமும் இருக்கிறது. ஒரு பணக்கார பையன் படிச்சான், அவங்க அப்பா எப்ப பணம் கேட்டாரும் அள்ளி கொடுத்தாருங்க. அதே நேரத்தில் ஒரு ஏழை குழந்தை ஹாஸ்டல்ல படிக்கிறா. அவ கேட்கும் போதெல்லாம் அவளுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிற அந்த அம்மாவுக்கு வசதி இல்லைங்க. அந்த பக்கம் அந்த பையன் கேட்கும் போதெல்லாம் பைக்கு, கேட்கும் போதெல்லாம் செல்லு வாங்கி கொடுத்தான். ஆனா அவன் அந்த பணத்தை எப்படி தெரியுமா பயன்படுத்தினா? தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அந்த பணங்களை பார்களிலே சென்று தண்ணி அடித்து விரயம் செய்ததோடு மட்டுமல்லாமல் பல விபரீதங்களை அந்த குடும்பத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தான். கடைசியில் அவங்க அப்பனையே போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிறுத்தினான். எது? இந்த பணம் படுத்துகிற பாடு. ஆனா எதிர் திசையில ஒரு புள்ள இருந்தாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு வீடு இந்த பாத்திரம் கழுவித்தான் அந்த புள்ளைய படிக்க வச்சா. ஆனா அந்த புள்ள எப்படி தெரியுமா? பணம் பாசத்தை மறைத்து விடும், ஆனால் கனிந்த மனம் குடும்ப பாசத்தை சேர்த்து விடும் என்பதற்காக சொல்லுகிறேன். பணம் இல்லாத இந்த சிறுமி ஹாஸ்டல் இருந்த அம்மாவுக்கு கடிதம் எழுதுற, அம்மா என்னை பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறதுக்கு கூட உன்ட காசு இல்ல, பாத்திரத்தை வித்துட்டு தானமா அடவு வச்சுட்டு தானமா என்ன கொண்டாந்து சேர்த்து விட்ட, மாசம் மாசம் ஹாஸ்டல் பீஸ் கட்டுற, என்ன புஸ்தகம் எல்லாரும் வாங்கிட்டாங்கம்மா, நான் வாங்கல, வாத்தியார் கூட திட்டுறாருமா. ஆனா போன மாசம் என்னோட படிக்கிற புள்ளை இவங்க அம்மா ஹாஸ்டலுக்கு வந்திருந்தாங்க. அப்ப சொன்னாங்க, உங்க அம்மா படுற பாடு, வீட்டுக்கு வீடு பாத்திரம் தேய்ச்சி உங்க அம்மா கைய வந்து பாருடி, கைய பூரா பொத்து போய் அப்பப்போ மஞ்சப்பத்து போட்டு காயங்களை உனக்கு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அவ கஷ்டப்படுறா, நல்லா படிடி, பொறுப்போட படிடின்னு அவ சொல்லிட்டு வந்தாமா. என்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க, அம்மா நீ என்ன படிக்க வைக்கிற, ஒரு காலத்துல உன் சுமைய நான் இறக்கி வைப்பேன், ஆனா அது வரைக்கும் நீ இருக்கணும்மா, உன் உடம்ப பாத்துக்க, உன் கை காயங்களை அப்பப்போ ஆத்திக்கமா அப்படின்னு ஹாஸ்டல்ல இருந்து தன்னுடைய அம்மாவுக்கு கடிதம் எழுதுறா பாருங்க. இதுதாங்க கனிந்த மனம். எப்படி போட்டா தெரியுமா? அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன், யாரும் இல்ல நமக்கு, யாரும் இல்ல நமக்கு, நீ எப்படி இருக்கன்னு நினைக்கிறேன், யாரும் இல்ல நமக்கு, நீ எப்படி இருக்கன்னு நினைக்கிறேன், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன், ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன், யாரும் இல்ல நமக்கு, நீ எப்படி இருக்கன்னு நினைக்கிறேன், யாரும் இல்ல நமக்கு, நீ எப்படி இருக்கன்னு நினைக்கிறேன், பள்ளியில சேர்க்க நின்னு பாத்திரத்தை வித்தீங்களே, பள்ளியில சேர்க்க நின்னு பாத்திரத்தை வித்தீங்களே, எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க அம்மா, எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க, புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, பாத்திரம் தேய்ச்ச வீட்டில இன்னும் பணம் கொடுக்கலையா அம்மா, பாத்திரம் தேய்ச்ச வீட்டில இன்னும் பணம் கொடுக்கலையா, புஸ்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியாரினம் அடிக்கிறார், புஸ்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியாரினம் அடிக்கிறார், வாங்கி கொடுத்த பேனா உடைஞ்சு இரவல் வாங்கி எழுதுறேன், வாங்கி கொடுத்த பேனா உடைஞ்சு இரவல் வாங்கி எழுதுறேன், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கோடீஸ்வரி என்று சொல்லி ஒரு காலத்துல கொரோனா நடக்கையில நீங்க பார்த்திருப்பீங்க, ஜெர்மனியில நினைக்கிறேன் வாட்ஸ்அப்ல வந்தது, மனைவி இறந்துட்டான்,
மகனும் இறந்துட்டான். அவன் நினைக்கிறான், என்னை அப்பப்ப பாதுகாக்கிற என் மனைவியா செத்துட்டா, அப்பான்னு அழைக்கிற மகளும் செத்துட்டா, இந்த பணத்தை கட்டி வச்சு நான் என்னடா பண்ண போறோம்னு 14 மாடியில ஏறி பணம் சம்பாதிச்சு வச்சிருந்தார். ரோட்டுல கொட்டி இறைச்சான்னா எந்த உறவும் கனிந்த மனமும் இல்லாத பணத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பிரியா விடைபெறுகிறேன். அன்புடன்.